الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تباعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகும். புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் நமக்கு அவிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களில் இருந்தும் முற்றுமுழுதாக விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, ஜும்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பள்ளியுடைய ஆதாபில் மிக முக்கியமானது ஒன்றுதான் இடவழிகளை நிரப்பி உட்கார்ந்து கொள்ளணும். பின்னால் தொங்கல் இருக்கக்கூடிய அப்படியே நேர உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இது பள்ளியில் உட்கார்ற முறை இல்லை. கொஞ்சம் இளைஞர்கள் முன்னால் வந்து சஃபரில் உட்காருங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வலது பக்க தொங்கலில் இடது பக்க தொங்கல் இருக்கிறோம். இடவழியை பூரி செஞ்சு கொஞ்சம் முன்னால் வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்லாஹ்ட பள்ளிக்கு வந்து இருக்கிறோம். அந்த பள்ளியுடைய ஆதாபுகளை பேணி உட்கார அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் தேர்தல் நடந்து முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் விளங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமானது ஒரு பகுதி தான்
இஸ்லாமிய அரசியல் கலாச்சாரம். இஸ்லாமிய அரசியல் எப்படி அமைந்ததென்றதை ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம், அவசியம். இந்த அடிப்படையில் இது எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டுமென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து காட்டின முழு முறையையும் வழிமுறை எல்லாத்தையும் தேடி பார்த்தா முதலாவது ஒரு விஷயம் விளங்கும். உலக அரசியலுக்கு முன்னால முதலாவது அவசியம் தனி மனித சீர்திருத்தம். இது மிக முக்கியம். ஒவ்வொருவரும் தன்னை முழுமையாக மாற்றி அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை தெரிவு செய்து ஈமான நிரப்பி ஈமானிய உணர்வோட மாறினதற்கு பிறகு இரண்டாம் கட்டமாக அரசியல் அமைப்பெல்லாம் தானாக சீராக முறையாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆட்சியை அமைப்பதற்கு முன்பு சுமார் 10 வருடமாக மக்காவில் முயற்சி செய்து களைச்சு போய் தாயிஃப் மக்களிடம் சென்றால் சிறந்த ஒரு மக்களை, சிறந்த சமூகத்தை, சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம்னு முயற்சி செய்தார்கள். நினைச்சு போனார்கள், அதுவும் நடக்க இல்லை. மனம் தளராமல் எப்பவுமே முடிவில் தெளிவிருக்க வேண்டும். அதற்கு பிறகு எடுத்த முடிவில் உறுதி இருக்க வேண்டும். அதே உறுதிப்பாடோட மதீனாவை நோக்கி சிந்தனை வருகிறது. மதீனாவில் நாம் முழுமையாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அங்கு உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கம் எவ்வாறு அமைகிறது என்றால், ஒவ்வொரு தனி மனிதனையும் சீர் செய்தல்ல கவனமாக இருந்து சீர் செய்து கொண்டே வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரிவினையை இல்லாமல் ஆக்குதல் மிக முக்கியம். அரேபிய இடத்துல கோத்திர பெருமை, நான் இந்த கோத்திரம் என்ற ஒவ்வொரு கோத்திர பெருமை இல்லாமல் ஆக்கினார்கள். பிரதேசவாதம் இல்லாமல் ஆக்கினார்கள். பெருமை இல்லாமல் ஆக்கினார்கள். மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று முதலாவது மனிதனாக்கினார்கள். அதற்கு பிறகுதான் இரண்டாம் கட்டம். மதீனாவுக்கு போய் கிட்டத்தட்ட 7-8 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய பொறுப்பை, அவருடைய தூத உலகத்துக்கு அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பினார்கள். ஒவ்வொரு ஜனாதிபதி, ஒவ்வொரு மன்னரை தேடி தேடி அனுப்பினார்கள். பெரும் மன்னர்கள், ஆட்சியாளர்கள், பேர் போனவர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கடமையை நான் நிறைவேற்றுவேன், அழகாக நிறைவேற்றினார்கள். அந்த வரிசையில் முதலாவதாக வல்லரசுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வல்லரசுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அனுப்பினார்கள், கடிதம் அனுப்பினார்கள். ஹிரக்கில் மன்னனுக்கு அனுப்பினார்கள் கடிதம். ஹிரக்கில் மன்னனுக்கு அனுப்பினார்கள். மின் முஹம்மத் அப்துல்லாஹி வ ரசூலி இலா ஹிரக்கில் அதீமிர் ரூம். அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதருமாகிய இந்த முஹம்மதிடமிருந்து இந்த கடிதம் வருகிறது. ரோம் நாட்டு மன்னனுக்கு வருகிறது. அஸ்லிம் தஸ்லம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நிம்மதி அடைவீர்கள். யுத்திகல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைன், அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை, உங்களுக்கு தார நன்மையை 2 முறை தருவான் என்றெல்லாம் கடிதம் அனுப்பினார்கள். இந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு சமூகத்தை சீராக்கினார்கள். இது மிக முக்கியம். நாம் எமது சமூகம் இன்று உலகளாவிய ரீதியில கடக்கிற இடம் இந்த இடம்தான். சமூகம் சீராகுதல்ல, நாம் மிக
முன்னேற வேண்டிய இடைவெளி மிச்சம் இருக்குது. இன்றைய பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை தயார்படுத்தினார்கள். எங்கு வேண்டுமானாலும் அனுப்புங்க யார சொல்லதான் நாங்கள் போய் பொறுப்பு நிறைவேற்றுறோம். அதுக்கு காரணம் ஈமான். நான் குறிப்பிட்ட முதலாம் நம்பர் சரியாக இருந்தது. எங்களுடைய இந்த காலத்தில் பிரச்சனை என்னென்றா, நாங்கள் சேர்ந்து வாழுறது யாரோட எங்களுக்கு தெரியாது. வெளிரங்கத்தில் முஸ்லிம், ஆனால் செயற்பாடு முழுதும் முனாஃபிக்குடைய செயற்பாடு. ஒரு நயவஞ்சகத்தனமான நடத்த ஒன்றாக சேர்ந்திருக்கிறது, அங்கால போட்டு கொடுக்கிறது, ஒன்றாக சேர்ந்திருக்கிறது, இங்கால மாட்டி கொடுக்கிறது, இங்கால ஆளை ஏத்துறது. இப்படியான எங்களோட பாசையில் தில்மார் குல்மார்னெல்லாம் சொல்லுவோம். இப்படியான வேலை பார்க்குற ஆக்களோட தான் நான் இருக்கிறேனா, இல்லை உண்மையாகவே என்ன விசுவாசம் கொண்டவர்களோட நான் இருக்கிறேனா என்றது யாருக்கும் சொல்ல இயலாது. இதுதான் எங்கட சமகாலத்தில் உள்ள சர்வதேச ரீதியான பிரச்சனை. முழு உலகத்தில் எங்க போனாலும் யாரையும் நம்ப இயலாத ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்ப முடியுமான ஆக்கள் இல்லாமல் இல்லை, குறைவாக அரிதாக இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீராக்கினார்கள், சரிபடுத்தினார்கள். இதனால அவர்களுடைய முயற்சி மிக வேகமாக முன்னெடுப்பதற்கு லேசாக இருந்தது. அடுத்ததாக அரசியல்ல பிரதானம் நீதி, நேர்மை, நியாயம். அல் அத்ல், நேர்மை, நீதி, நியாயம் பிரதானமாக இருந்தது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா அந்த விஷயங்களை வேறு வேறு இடங்களில் பேசக்குள்ள பார்க்கலாம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. இந்த தொடரில் எவ்வாறு ஆட்சி அமைய வேண்டும் என்ற பகுதியில் மிக முக்கியமானது ஒன்றுதான் நீதி, நியாயம், நேர்மை, தராசில் நிறுக்கப்படுற அந்த பகுதியில் அந்த அந்த சமத்துவத்தை அல்லாஹ் வலியுறுத்தி பேசின ஒரு பகுதி அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு ஆயத்தாக நான் சொல்ல நேரம் சில நேரம் தராது, அதனால் விடயங்களை மாத்திரம் தொட்டு காட்டிக்கொண்டு உள்ளாச்சிருக்கிறேன். அருமையானவர்கள் இஸ்லாமியர்களே, நீதி இருந்தால் அந்த ஆட்சி, ஒரு ஆட்சிக்கு பிரதானம் நீதி. அல் அத்ல் அஸாசுல் முல்க், அரபுல சொல்றது அந்த சட்டத்தை அல் அத்லு அஸாசுல் முல்க், ஆட்சியுடைய அஸ்திவாரம் நீதி. எந்த இடத்துல நீதி இருக்குமோ அந்த ஆட்சி நிலையாக இருக்கும். எந்த இடத்துல அநியாயம் இருக்குமோ அந்த ஆட்சி கவிழ்ந்து போயிடும். இது பிரதானமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையில் சமூகத்தை உருவாக்கும் பொழுது அழகாக சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா இணல் கொடுப்பான். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால வேறு எந்த இடமே இருக்காது. 7 பேர். அதில் ஒரு ஆள் இமாமுன் ஆதில், நீதி வலுவா மன்னன், நீதி நேர்மை நியாயமாக நடந்தால் அவருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால இடம் கிடைக்கும்.
நீதி இல்லாமல் போனால், அநியாயத்தில் இறங்கினால் உலகத்திலே அல்லாஹ் அதுக்குரிய பரிசை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய தர்த்தீப். எனவே நீதி என்றது மிக முக்கியமான விஷயம். இந்த நீதி அடிப்படையில் நாம் பார்க்கக்குள்ள பல இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லா பேசியிருக்கிறார்கள், இப்னு கையும் அல் ஜௌசி ரஹிமஹுல்லா பேசியிருக்கிறார்கள். எந்த அளவு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இன்னல்லாஹ யுகீமுத் தௌலத்தல் ஆதில வ இன் கானத் காஃபிரா. ஒரு காஃபிரான முஸ்லிம் இல்லாத நாடாக இருந்தாலும் கூட, அது நீதி நேர்மையான நாடாக இருந்தால் அந்த ஆட்சி நிலையாக இருக்கும், அது ஒரு நாளும் கவிழ்ந்து போக மாட்டாது. வலா யுகீமு அஸ்ஸாலிமத வ இன் கானத் முஸ்லிமா. முஸ்லிமான நாடா இருந்தாலும் அநியாயம் இழைக்கும் நாடா இருந்தால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும். இது மிக முக்கியமான பகுதி. உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏத்தா மேலும் சொல்கிறார்கள், அத்துன்யா ததூமு மஅல் அத்லி வல் குஃப்ரி. ஒரு ஆட்சி நீதி, அதே நேரம் குஃபுர் இறை நிராகரிப்போட அந்த ஆட்சி நிலையாக இருக்கும். ஏனென்றால் ஆட்சிக்கு பிரதானம் இஸ்லாம் அல்லது குஃபுர் என்ற வேறுபாடு இல்லை. ஆட்சி நிலைப்பதற்கு பிரதானம் நீதி, நேர்மை, நியாயம். இந்த அடிப்படையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்சியை நடாத்தி காட்டக்குள்ள ஒவ்வொரு கட்டம் வருது. நான் பார்க்கின்ற உலகத்தில் சட்டங்கள் யார் யாருக்கு எப்படியெல்லாம் மாற்றணுமோ அப்படியெல்லாம் மாற்றலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தருடைய களவெடுத்து கை தரிக்கப்பட வேண்டும், அறுக்கப்பட வேண்டும் சட்டம் வந்திருக்குது. இப்போ அங்கால இங்கால ஆள் போட்டு பேசி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவோமான்னு பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க விருப்பமானவர் தான் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள போட்டு ஏதாவது பேச பார்க்கக்குள்ள சொன்னாங்க, உஸாமா அதஷ்ஃபஉ ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹத்தில வந்தா நீங்கள் சிபாரிசு பேச வருகிறீர்கள். அல்லாஹ்வின் சத்தியமாக, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்திருந்தாலும் அவருடைய கரத்தையும் நான் தரித்து விடுவேன் என்று தெளிவாக சொன்னார்கள். அஆதஹல்லாஹு மின்ஹா. உதாரணத்துக்கு சொன்னார். ஏனென்றால் அப்ப ஹயாத்தோடு இருந்தவர்களும் மிக இரக்கமாக இருந்தவங்க. தந்த மகள் ஏண்ட மகள் களவெடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம்தான். பணக்காரால் கொஞ்சம் காசு கூடினால், சமூகத்தில் கண்ணியமாக இருக்கிறால், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது வேலை பார்ப்போம். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கொடுக்க இல்லை. நீதிக்கு முன்னால் யாரும் சரிசமன். நீதி ஆளுக்கு ஏற்றது நீதி அல்ல. ஏழைக்கு ஒரு நீதி, செல்வந்தனுக்கு வேறொரு நீதி என்றால் அது நீதி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பழக்கினார்கள். இவங்கள்ட்ட இருந்து சஹாபாக்கள் இதை படித்து கொண்டாங்க. அதுக்கு பிறகு காலப்போக்கில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருது. அவங்களோட காலத்திலேயும் ஆட்சி ஆச்சரியமான முறை நடந்து கொண்டு போகுது. ஒவ்வொரு கட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால் மிக கவனமாக சொன்னார்கள். ஆட்சியை பொறுப்பு எடுத்த உடனே சொன்னார்கள், எல்லாரும் கன்னி பேச்சு. ஆட்சி எடுத்த உடனே முதலாவது பேச்சு, அதை முழு நாடும் கண் விழித்து கேட்கும். சொன்னார்கள், முதலாவது சொன்ன வசனம், புல்லீத்து அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும். நான் ஆட்சி கேட்டு வரல, எல்லாரும் சேர்ந்து வலுக்கட்டாயமாக என் மீது இந்த அரசாட்சியை திணித்திருக்கிறீர்கள், பொறுப்பு தரப்பட்டுள்ளது. வலஸ்து பிகைரிக்கும். அப்படி பொறுப்பு தாரத்துக்கெல்லாம் உங்க எல்லாரையும் விட நான் நல்லவனாக இல்லாத நிலையில் தந்திருக்கிறாங்க. உங்களை எல்லாரையும் விட நல்லாளா இருந்தா கூட தந்தா பிரச்சனை இல்லை. நான் உங்களை எல்லாரை விட நல்லாள் எல்லாம் இல்லை. அப்படி இருந்தும் கூட எனக்கு ஆட்சி தரப்பட்டுள்ளது. முதலாவது வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் வளர்ந்தவர்களுடைய முதல் வசனத்தை பார்ப்போம். அதுக்கு பிறகு சொன்னார்கள், இரண்டாவதாக யாராக இருந்தாலும் ஒரு உரிமை, அடுத்தவருடைய உரிமை வந்தால்
எவ்வளவு பெரிய செல்வந்தனாக சக்தி உள்ளவனாக பலசாலியாக இருந்தாலும் நீதி மறுபக்கம் இருந்தால் அவர் என்ற பார்வையில் சின்ன ஒரு ஆள் தான், நான் லேசா பிரச்சனை தீர்ப்பேன். ஒரு ஏழையாக இருக்கிறாரு, பலகீனமான ஆளாக இருக்கிறாரு, இவருடைய பகுதியில் நியாயம் உண்டா, அவர் பெரியால், அவருடைய நீதி நியாயம் முறையாக வழங்கப்படும் சொன்னார்கள். நடாத்தியும் காட்டினார்கள். அவர்கள் வஃபாத்தாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருது. அவர்களுடைய ஆட்சி மிக வேகமாக பரவி பல நாடுகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு ஆட்சிகள் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் ஆச்சரியமாக இருக்கும். இஸ்லாம் கொடுத்தோண்டுதான் கருத்து சுதந்திரம், யாருக்கும் உண்மையை பேசலாம், நியாயத்தை சொல்லலாம். யா ஹலீஃபா இவர்கிட்ட போய் பேசக்கூடா, இவர் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு சும்மா இருந்துடணும், தலையாட்டிட்டு போயிடணும் என்று சஹாபாக்கள் பழக்கப்படலை. அவங்க அந்த ஆட்சியை செய்து காட்டவும் இல்லை. உமர் ரலியல்லாஹு பேசக்குள்ள ஒரு நீண்ட கதையில் ஒரு கதை, அதாவது சட்டம் ஒன்று சொல்லக்குள்ள ஒரு பெண்ணை தலாக் சொல்லி விட்டா அந்த எடுத்த மகர திருப்பி அந்த பொம்பளை அந்த பெண் கொடுத்து விட வேண்டும் என்ற பகுதியை சொல்லக்குள்ள ஒரு பெண் அனுப்பி சொன்னாங்க, அப்படி இல்லை சட்டம். நீங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மண் குமியல் அளவு நீங்கள் தங்கத்தை கொடுத்திருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, ஒன்றே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் என்று சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், அசாபத்தில் மர்ஆ, இந்த பெண் சொல்றது 100 சரி, இந்த உமர் தப்பாக சொல்லிவிட்டார், ஏற்றுக்கொண்டார்கள். பிரச்சனைப்படுத்தல. எனக்கு சொல்றது நீங்க யாரப்பா, நான் ஹலீஃபா இல்லையா, யாரும் ஒன்றும் சொல்லல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சில வரலாற்றை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு இன்னும் ஒரு ஆட்சியில் இன்னொரு பகுதி தான், ஆட்சி எடுத்துட்டு சும்மா இருக்காம ஒவ்வொரு பகுதியாக சென்று திரிஞ்சு பார்த்து சமூகத்துக்கு என்ன தேவை, என்ன குறைபாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு திரிவார்கள், பார்ப்பார்கள். இப்படி போகிற வழியில் ஒரு நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்குது. 2-3 பிள்ளைகளை வச்சு கொண்டு தாய் ஒரு தண்ணியை வச்சு கொண்டிருக்கிறா. போனோடனே அந்த பெண் சொன்னா, வல்லாஹி அஷ்கூக இலல்லாஹியா அஷ்கூக இலல்லாஹ். அந்த பெண் சொன்னா, நான் இந்த அல்லாஹ் இடத்துல இந்த உமரை நான் முறைப்பாடு செய்வேன் என்றா. அவருக்கு தெரியாது இவர் உமர் கலீஃபான்னு தெரியாது. அவர் சொன்னா, இந்த உமரை நான் அல்லாஹ்ட்ட மாட்டி கொடுப்பேன். 2 கேட்டார் உமர் ரலியல்லாஹு. உமர் என்னப்பா அவளுக்கு செஞ்சாங்க? அவர் சொன்னா, ஒன்றுமில்லை, அவர் ஆட்சி கீழான நாங்கள் இருக்கிறோம், தின்ன குடிக்க ஒன்றுமே இல்லை, இது அவர் தெரியாமல் எப்படி இருக்கிற சொன்னார்கள். அந்த ஹலீஃபாவுக்கு உங்களை எப்படி தெரிய போகுது? இவங்க கேட்டாங்க, அவர் ஆட்சிக்கல நான் இருந்தால் எப்படி என்ன தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு இந்த நிலை எப்படி தெரியாமல் இருக்கலாம்? உடனே உமர் ரலியல்லாஹு சென்றார்கள், பைத்துல் மால்ல இருந்து பொருளை சேர்த்தார்கள், இதில் கோதுமை எல்லா அத்தியாவசிய பொருளையும் சேர்த்தார்கள். அடிமையிட்ட சொன்னாங்க, தூக்கி ஏண்ட தோளில் வைங்க, நான் தூக்கிட்டு வாரேன். இல்லையா ஹலீஃபா, நான் தூக்கிட்டு வாரேன். இல்லை, கியாமத்துடைய நாளையில ஏண்ட சுமையை நான் தான் சுமக்கணும், தூக்கி தோளில் வைண்டு ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் தோளில் வச்சு கொண்டே கொடுத்துட்டு அவங்க அப்படியே பாயாசம் காய்ச்சி பிள்ளையில கொடுத்து பிள்ளைய சந்தோஷமாக சிரிக்கிறத பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த இடத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். இப்படியான வரலாற்று குறிப்புகள் எல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஹலீஃபாவா இருந்தால் யார், எந்த இடத்தில் அவர் இருக்க வேண்டும், என்ன பொறுப்போடு இருக்க வேண்டும் என்றதை அழகான முறையில் வாழ்ந்து காட்டினார்கள், செய்து காட்டினார்கள். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் அவர்களே, எனவே இந்த இந்த அரசியல் என்று வரக்குள்ள மிக முக்கியமான பகுதி அநியாயங்கள் முழுமையாக தவிர்க்கப்படுற அதே நேரம் சரியான முறையில் ஒவ்வொரு விஷயங்கள் கையாளப்பட வேண்டும். அதில் இன்னொரு பகுதியை நாம் பார்க்கலாம். உலகத்துடைய மகத்துவம், துனியாவுடைய பெருந்தன்மை உள்ளத்தில் இருக்கக்கூடாது. துனியாவுடைய பெருந்தன்மை உள்ளத்தில் இருந்தால் அவரால்
இந்த உலகத்தில் எதுவுமே செய்யலாம். ஏண்டா துன்யாவை சம்பாதிக்கணும், அதை பெருக்கணும் என்ற உலக உணர்வு இருக்கக்குள்ள செய்யலாது. இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நாங்கள் ஒப்பீடு செஞ்சு பார்க்கக்குள்ள அழகாக விளங்கும். சஹாபாக்கள்ல சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் காதிசியாவுக்கு போகிறாங்க. போகக்குள்ள உமர் ரலியல்லாஹு கடிதத்தை அனுப்பினாங்க. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பரம்பரை, அவரோட மாமா, இதெல்லாத்தையும் நினச்சி பெருமைப்படக்கூடாது, அல்லாஹ் பயந்து நடக்கணும் சொல்லி அனுப்பினார்கள். அங்கே போன நேரம் அவங்க ருஸ்துமோட பேச போகணும், முழு படையும் போகக்கூடாது, ஒரு ஆளைத்தான் அனுப்பணும் என்று முடிவாகுது. அப்போ ஒரு ஆள் ஒரு மாதிரி தெரிவு செஞ்சு ஒத்தரை தெரிவு செஞ்சு அனுப்பினாங்க. அவர் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரிபிஇ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் உயரம் குறைஞ்சவர், கொஞ்சம் கட்டையான சஹாபி. குதிரையில் போனார். அப்போ இவங்களுடைய முழு சிந்தனையும் மாற்றுறதுக்கு, இந்த மெயின் செட்டை மாற்றுன்னு சொல்கிறதானே, மாற்றுறதுக்கு அவங்க எப்படி ஏற்பாடு செஞ்சுட்டா, அவங்க தங்கத்தால் செஞ்ச பெரிய சிம்மாசனத்தை உட்கார்ந்து பெரிய பெரிய இந்த பட்டெல்லாம் விரித்து பெரிய வந்து பார்க்குறா, இது என்ன இடம், இது என்ன உலகம் என்று வியந்து போகிற மாதிரியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவங்க நேர உள்ளுக்கு வரக்குள்ள முன்னால் செக்யூரிட்டி பிடிச்சு சொன்னார், வாழை வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் வரல, நீங்கள் தான் என்னை கூப்பிட்ட, என்ன பாதுகாப்புக்கு வாழை கீழே வைக்கிறார், நான் வச்சுக்கொண்டேன். வாளோட அனுமதிக்கப்படுகிறார். உள்ளால வந்து கழுதைய அவங்களுடைய அந்த சிம்மாசனத்துடைய காலில் கட்டிட்டு அப்படியே நடந்து வாராரு. வாளுடைய பகுதி நுனி கீழே அப்படியே நிலத்தில் கீறி கொண்டு வருது. அதை பார்க்கக்குள்ள இவங்க பார்த்தா என்ன ஆச்சரியம், என்ன முறை நடந்து கொண்டு போகிறாங்கன்ட்டு கடைசியாக பேசக்குள்ள இவங்களுக்கு விளங்குது, இவங்களோட உள்ளத்தில் துன்யா இல்லை, துன்யாவுடைய மோகம் இல்லை, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வந்த ஆக்கள் இல்லை, அவங்க பொருளாதாரத்தை களவெடுக்க வந்த ஆக்கள் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அரபு நாடுக்கு அங்கே போயிடுவோம், அந்த நோக்கத்தில் வர இல்லை என்ற தெளிவாக விளங்குது. சொன்னார்கள், இஸ்லாத்துக்கு வாங்கோ, இல்லாட்டி ஜிஸ்யாவை நீங்கள் பொறுப்பெடுக்கணும், இஸ்லாத்துக்கு வந்தால் சரி, இல்லாட்டி நீங்கள் ஜிஸ்யா எங்களுக்கு வரி கட்டணும், அந்த வரி மூலமாக தான் நாங்கள் ஆட்சியில் இருந்தோண்டு உங்களை பாதுகாப்போம் என்ற முறையில் அழகாக சொன்னார்கள். அதுக்கு பிறகு நீண்ட பகுதி. இதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, சஹாபாக்களை பார்த்து யார் எல்லாரும் கேட்குறது, உங்களுக்கு என்னப்பா தேவை, பொருள் தேவையா, பணம் தேவையா, பெண் தேவையா, சொத்து தேவையா, என்ன தேவைன்னு கேட்பார்கள். இவங்க இந்த கோட்பாட்டில் அழகாக இருந்தார்கள். அருமையான சோதர்களே, இந்த நீதி நியாயத்தோடு இருந்த ஆட்சி வந்து ஒரு ஆச்சரியமான ஆட்சி. இந்த காலங்கள் தான் பொற்காலமாக இருந்தது. இந்த இஸ்லாமிய ஆட்சி தொடர்ந்து இருந்து வந்து பார்க்கக்குள்ள அதே உமரதியா காலத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியமான பகுதி நடக்குது. ஜெருசலம் யுத்தம் செய்யப்பட்டு, இன்றைய பலஸ்தீனில் யுத்தத்தை பார்க்குறோம், யுத்தம் செய்யப்பட்டு வாழ்வெட்டு குத்து ஒன்றுமே இல்லை, ஆட்சி கைக்கு வருது, சாவி எடுக்க போகணும். சாவி எடுக்க போகக்குள்ள ரெண்டு உமரதி அவங்களும் இன்னும் ஒரு சஹாபியும் ஒரு அடிமையும் கழுதையில முறையாக பிரயாணம் செய்யணும். 10 நிமிஷம் இவர் நடக்கிற, அவர் கழுதையில, அடுத்த 10 நிமிஷம் அவர் நடக்கிற, இவர் கழுதையில வார. இந்த தொடரில் ஜெருசலத்துக்கு கிட்ட வந்த உடனே கழுதைக்கு மேலே இருக்க வேண்டிய நிலை வருது அடிமைக்கு. கலீஃபா நடந்து வரணும். இப்போ சொல்லல, அதெல்லாம் சரியப்பா, நான் இப்போ முன்னுக்கு வந்துட்டேன், எல்லாம் இருக்கிறாங்க, நான் குதிரை கழுதையில் வாரேன், நீங்கள் நடந்து வாங்கன்னு மாற்ற இல்லை முறையே. கழுதைக்கு மேலால் அடிமை, கலீஃபா நடந்து தான் கீழே வந்தாங்க. வார நேரத்தில் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் உமர்தான் பார்த்து, அமீர் முஃமினீன், உங்களோட உடுப்பை பார்த்தா கொஞ்சம் ஊத்தியாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, நீங்கள் வாரீங்க சாவி எடுக்க, இப்படியா சாவி எடுக்க வார, கொஞ்சம் டீசெண்டாக எங்கள்ட பாசையை சொல்லணும்னா டீசெண்டாக அழகா என்னெல்லாம் சொல்லுவோம் நாங்கள். உமர் தான் சொன்னார்கள், லவ் காலஹா கைருக் யா அபா உபைதா, இந்த வசனத்தை வேற யாராவது சொல்லியிருந்தால் நான் வேறொரு பாடம் நடத்தி இருப்பேன். நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்வாக்கை பெற்றவர்கள், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய அமீன், நம்பகம் வாசி என்ற பேரை பெற்றவர்கள், இல்லாட்டி நான் வேறு முறையில் பாடம் நடத்தியிருப்பேன் சொல்லிட்டு சொன்னார்கள். நான் குன்னா அஸல்ல கௌமின், நாம் கேவலத்திலும் கேவலமான ஒரு சமூகமாக இருந்தோம்.
எங்களை யாரும் ஆட்சி செய்யறதுக்கு எடுக்கவே ரெடி இல்லை. அப்படியாக ஓரங்கட்டப்பட்ட மக்கள் தான் நாங்க. அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை அல்லாஹ் தந்து கண்ணியப்படுத்தினார். அந்த இஸ்லாத்தை தான் எங்கேயுமே கண்ணியம் தேட வேண்டும். லவ் தலப்னா இஸ்ஸ பிகைரி மா அஸ்ஸனல்லாஹ், அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்கு தந்த அந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வேற வேற வழியால நான் கண்ணியத்தை தேடினால் அஸல்லனல்லாஹ், மீண்டும் அந்த அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்களே கண்ணியமா போனாங்க. அந்த ஜெருசலத்துக்கு போன உடனே அங்குள்ள அடுத்த மதத்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வணங்க ஏற்பாடு தானாக இருந்துச்சு. அங்கே போனோடனே அழகாக பேசினோடனே அவங்க சந்தோஷமாக சொன்னாங்க, இது எங்கட இடம் தான், பிரச்சனை இல்லை, வந்துட்டீங்க உள்ளால 2 ரக்காத் தொழுட்டு போங்க உள்ளாலன்னாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வெளியால் வந்து 2 ரக்காத் தொழுதார்கள். சொன்னாங்க, இன்றைக்கு எனக்கு நீங்கள் தொழ சொல்கிறீங்க, நான் இங்கே தொழுவேன். அடுத்த சமூகம், அடுத்த ஜெனரேஷன் சொல்லுவேன், அடுத்த தலைமுறை சொல்லும், இந்த இடத்துல உமர் தொழுத இடம், இது எங்கட இடம்னு யுத்தம் எடுத்து உங்களோட, அதனால இந்த இடத்தை நான் தொழ மாட்டேன், நீ கேட்டதுக்காக வேண்டி வெளியே வந்து தொட்டு போறேன். ஆட்சியுடைய தன்மைகளை நாங்கள் பார்ப்போம். ஆட்சியில் அனுப்பட்ட தன்மைகள், இந்த தன்மைகள் எங்கட சமூகத்தில் எங்க இருக்கிறது? இப்படி ஆட்சி தொடர வரக்குள்ள எப்படி இந்த ஆட்சி வீழ்ச்சி அடைதுன்னு பார்ப்போம். இஸ்லாம் 1924 வரையும் உலகத்தில் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி. இந்த 100 வருஷமாக 100 வருஷத்துக்குள்ளால தான் முழுதும் மாறி தலைகீழாக போய் கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றா, ஆட்சியை பிடிக்க தேவையில்லை. இருக்கிற ஆட்சியில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விசுவாசமான முஸ்லீமாக முஃமினாக இருந்தால் வேண்டி மட்டும் போதும். எவ்வாறு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற அந்த பகுதியை மிக முக்கியமான பகுதி. முனாஃபிக்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ற இஸ்லாமிய சமூகத்தில் காணப்படுகிறார்கள். முன்னால நல்லவர், முன்னால வெள்ளன்மாய் நடந்து கொள்றது, பின்னால கள்ளன்மாய் நடந்து கொள்றது. அதனால சோதரே, நல்லவர்மாய் நடிக்க கூடாது, நல்லவராக வாழ வேண்டும். முஸ்லீம்களை மாட்டி கொடுக்கிற, போட்டு கொடுக்கிற, சிஐடியில கொடுக்கிற, அங்க கொடுக்கிற, இங்க கொடுக்கிற, இதெல்லாம் இப்படிப்பட்ட முனாஃபிக்கான குணம். உண்மையில ஒருவர் நாட்டுக்கு துரோகம் செய்கிறார் என்றால் அவருக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது எல்லாரையும் பொறுப்பு. நிர்வாகம், ஊர் மக்கள் எல்லாரையும், எந்த மாற்றமுமே அதுல இல்லை. ஆனா சுய லாபத்துக்காக வேண்டி அங்கால சொல்ற இந்த வேலையில தேடி பார்த்தா பதவிக்காக வேண்டி, சீட்டுக்காக வேண்டி எங்கடாக்கள் எல்லாத்தையும் செய்ய ரெடி. யாரா இருந்தாலும் சரி, எந்த கூட்டமாக இருந்தால் இன்றைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பேருக்கு அந்த பதவி மோகம் ஒரு மன நோயில் ஒரு வகை. பதவி மோகம்ன்றது அவங்களுக்கு பதவி மட்டும்தான் விளங்கும், வேறு ஒன்றும் விளங்காது. அநியாயம் விளங்காது, அட்டூழியம் விளங்காது. இவர்களில் எல்லா வகையான மக்களும் இருக்கிறார்கள். சில கசப்பு தான் சொல்லாமல் தவிர்க்க இயலாது. இந்த உலமாக்கள்லையும் இந்த பகுதி இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ்வை மன்னிக்க வேண்டும். இல்லாமல் இல்லை. எல்லா வகையானவர்களும் இந்த முனாஃபிக்தனமான உலமாக்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள், இல்லாம இல்லை. அவர்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இப்படி எல்லா வகுப்பாரிலையும் இந்த தன்மை இருந்தா சமூகம் முன்னால வர இயலாது. அந்த தன்மை இல்லாமல் போக வேண்டும். அல்லாஹ் மட்டும் பயந்த நிலையில வாழ வேண்டும். உதாரணம் பார்க்க, இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அதுதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவுடைய காலத்தில் சமர்கந்த், இன்றைக்கு நாங்கள் உஸ்பெகிஸ்தான் என்று சொல்ற அந்த பகுதி, அந்த சமர்கந்துக்கு அந்த பகுதியை கைப்பற்றினவர் குதைபத்து இப்னு முஸ்லிம் அல் பாஹிலி ரஹிமஹுல்லாஹ். இவங்க சின்னத்திலிருந்தே உற்சாகமானவர். இப்படியே கைப்பற்றி கொண்டு வரக்குள்ள சமர்கந்த் என்ற ஊரை எல்லா மக்களும் ராவணரவ தூக்கம் விடிஞ்சு பார்க்குறாங்க. ஊரில் படை இருக்குது. மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள கதை மூடியில் இருந்துட்டாங்க. பெரியவர்கள், ஆட்சியாளர்கள், அந்த அந்த அதாவது சாத்திரம் பார்க்குற அந்த அவங்க தான் அந்த காலத்தில் அந்த ஏரியாவில் தலைவர்கள் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு மலை வழி இருந்து கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பார்த்தா நல்ல மக்கள் மாதிரி விளங்குது.
அப்போ ஆட்சி பிடிச்ச முறையை இவங்க யோசிக்கிறாங்க, இவங்கள்ட்ட பேசி சரி வராது, இவங்களோட தலைவர் இருக்கிறார் உமர் இப்னு அப்துல், அங்கே போய் சொல்லுவாங்க, முறைப்பாடு செய்வோம். அங்கே வந்து சொன்னார், உங்களோட முஸ்லீம் ஆக்கள் இங்கே வந்து இரவோடு இரவாக எங்களோட உரை பிடிச்சிட்டாங்க. உடனே உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா கடிதம் எழுதி சொன்னாங்க, இதை கொண்டை அங்கே உள்ள ஹலீஃபாட்ட அங்கே உள்ள இவர்கிட்ட கொடுங்கண்டு. முஸ்லீம் குத்தைபத்து முஸ்லிம் பாஹிலி அது போகுது, காலியார்கிட்ட போகுது. காலியார்கிட்ட போனால் காலியார் விசாரணை எடுக்கிறாரு. விசாரணைக்கு யார் வார? ஊருடைய கவர்னர், அவர் முஸ்லீம், தீர்ப்பு வழங்கக்கூடிய காலியார் முஸ்லீம், வழக்கு தாக்கல் செஞ்சவர் முஸ்லீம் இல்லாதவரா. அவங்க பேசுகிறாங்க, முஸ்லீம் ஆக்கள் தான் ஊரை பிடிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆள் தான் கவர்னர் இருக்கிறாரு, அவங்களுடைய ஆள் தான் காலியாரம் இருக்கிறாரு, எங்கள் நீதியில் கிடைக்கலுமா? சரி கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இவன் கேட்டான், என்னப்பா பிரச்சனை? அவர் சொன்னார், திடீர்னு வந்தாங்க, வந்து இங்கே ஊருக்குள்ளால பூந்து எங்களெல்லாம் அடத்தி ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, இது நியாயமா? கேட்டான். குத்தைபத்து முஸ்லிம் பாஹிலியை பார்த்த காலியார் கேட்டார். இவர் சொல்கிறார், நீங்கள் திடீர்னு வந்தீங்க, அதிரடியாக பிடிச்சிங்க, இஸ்லாத்தை சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, முறை சரியா பிள்ளையா? அவர் சொன்னார், காலியை பார்த்து, நான் வந்து யுத்தம் செய்ய இல்லை, ஏனென்றா எங்களோட உயிர்களும் போகும், எதிரிகளுடைய இரத்தம் ஓட்டப்படும், இதை நான் தவிர்ப்பதற்காக வேண்டி நான் அதிரடியாக இரவோட இரவாக ஊருக்கு வந்து உரப்பிடிச்சேன். சொன்னாங்க, இன்தஹத்தில் மஹ்கமா, பிரச்சனை தீர்வுக்கு வருகிறது, நீங்கள் செஞ்சது பிழை, உடனடியாக நீங்களும் உங்களோட பட முஸ்லிம் எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு வெளியால் போக வேண்டும், ஊருக்கு வெளியால் இருந்து இவங்களை அழைப்பு கொடுக்கணும், அழைப்பு கொடுத்து 3 நாளுக்கு பிறகுதான் உங்களோட அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ரெண்டோடனே அந்த மக்களுக்கெல்லாம் ஆட்சி, இது என்ன இது கதை, இது சாத்தியமா, மக்கள் வெளியே போவாங்களான்னு பார்த்தா எல்லாரும் போக ரெடியாகிறாங்க. இந்த நிகழ்வை கண்ட உடனே அந்த முழு சமர்கந்தும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாத்துல் இஸ்லாத்துக்கு வருது. இது இஸ்லாமிய வரலாற்றில் உள்ள ஆச்சரியமான பகுதி. ஆச்சரியம். நீதி நியாயம் என்றா இஸ்லாத்தில் அது பிரதானம், அதை கடந்து தான் அங்கால போக வேண்டும். எனவே இந்த உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவுடைய காலத்தில் இது மாதிரியான நிகழ்வு மிக பல விஷயம் நடந்திருக்குது. எங்கட இந்த காலம் என்னென்று சொன்னால், நாம் இருக்க வேண்டிய இந்த பகுதியில் இன்றைக்கு உலகத்தில் எந்த அரபு நாடாக இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் இல்லாத காலம். நாங்கள் இங்கே இருக்கிறோமா? என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமாக நடக்க வேண்டும். முதலாவது இந்த பூமிக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும். உலகத்தில் இஸ்லாமியர்கள் எங்கிருந்தாலும் விசுவாசமாக நடந்திருக்கிறார்கள். அரபு நாடுகளுடைய ஆட்சி முறையை பார்த்தோம்னா அங்கு நடக்கக்கூடிய பல அநியாயங்களை பார்க்கிறோம், பல்வேறுபட்ட அநியாயங்கள் சொல்லி எல்லாம் முடிக்க இயலாது. எமது இலங்கையை எடுத்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் இலங்கைக்கு வந்ததற்குரிய காரணம், இஸ்லாத்துக்கு முன்பிருந்தே அரேபியர்கள் இலங்கைக்கு வந்து செல்லக்கூடிய வணிக உறவு இருந்திருக்கிறது, நீண்ட வரலாறு. எனவே நாம் இலங்கை வாழக்கூடிய ஒரு சிறுபான்மையினர். ஆனால் கவலை என்னென்னா, ஆட்சி காலம் வரக்குள்ள கூடுதலாக ஆளையால் ஏசி பேசி சாடி மோதிக்கொள்வதில் எங்கட சமூகம்தான் இதில் முன்னிக்கு இருக்கு. இதுதான் கவலை. மற்ற ஆக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய நாம், மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை தெளிவுபடுத்துகிற நாம், இஸ்லாம் என்றால் அப்படி இப்படி, மௌத்துக்கு பிறகு யாரும் உலகத்தில் வாழ்றல்ல, மௌத்தாக்குள்ள ஒன்றுமே கொண்டு போறல்ல என்றெல்லாம் சொல்ற நாங்கள் இந்த காலகட்டத்தில் பேச்சு வார்த்தை அடிபடி சண்டை எங்க எடுத்தாலும் நாங்கள் அந்த அதாவது ஒரு மோகம், கட்சி மோகம்ன்றது, அதாவது அந்த இரத்தத்தோடு ஊறி ஒரு வகையான நிலைக்கு போயிருக்கிறோம். அருமையானவர்களே, இஸ்லாமியர்களே, தேர்தல் நடக்கிறது, நாங்கள் போட்டோம் முடித்தோம், எல்லாத்தையும் முடிச்சு வந்த கதையை முடிக்க வேண்டும். எல்லாம் கேட்கறது, நான் நீங்கள் யாருக்கு போட்டீங்கன்னு கேட்கறது. இது கேட்கக்கூடாத கேள்வி. யாரும் யாரிடமும் நீங்கள் யாருக்கு ஓட் போட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் சொல்லுங்க, நீங்கள் கேட்ட கேள்வி தேவையில்லாத கேள்வி. தேவையான எவ்வளவு கேள்வி இருக்குது, அது இரகசியம்,
அது சொல்லக்குள்ள நான் இந்த கட்சி ஏன் அவருக்கு போட்டீங்க, அவர் அது செய்வார், இல்லை இவர் இது செய்வார், இது சண்டையா மாறி குடும்ப பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, வாலிபர்கள், இன்னும் பல பிரச்சனை இருக்குது. எனவே நாம் கதைக்கக்குள்ள இரகசியமாக போட்டோம், இரகசியமாக முடிச்சுட்டு வந்துட வேண்டும். எனவே தேர்தல் முடிவுடைய நேரங்களை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் கண்ணியமாக வாழ பழக வேண்டும். கண்ணியமாக வாழ்ந்தவர்கள் கண்ணியத்தை இழந்து விடக்கூடாது. தேவையான இடத்துல தேவையான வார்த்தையை நாம் பேச வேண்டும், மற்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான பகுதி. எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று யாரும் பேசக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இந்த காலத்தில் ஒரு 19 வருடங்களுக்கு முன்னால அரசியல் ஒவ்வொரு ஊர்லையும் 5 பேருக்கு தான் தெரியும். இந்த காலத்தில் அரசியல் தெரியாத யாருமே இல்லைன்னு சொல்ற காலம். எல்லாருக்கும் நல்லா தெரியும். அல்லாஹ் அந்த பகுத்தறிவு நல்லா தெரியும். எதை செய்ய வேண்டும், யாரு கொடுக்க வேண்டும், யார் ஏமாத்துறால் யார் ஏமாத்தாதால் தெரியும் எல்லாருக்கும். இந்த பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுல்தகுல் முஃமின் மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைனி. ஒரே பொந்துக்குள்ளால முஃமின் 2 முறை கொத்து வாங்க மாட்டான். ஒரு முறை கையை போட்டான் கொத்துது, இது பொந்துல பாம்பு இருக்குதப்பா, 2வது முறை போய் கொத்து வாங்கினா இவனுடைய ஈமான் பலகீனமானவன். முதலாம் முறை ஏமாத்தினால் ஏமாற்றப்பட்டவன் மன்னிக்கப்பட வேண்டியவன். 2வது முறை அதே இடத்துல அதே ஆள்கிட்ட ஒருவர் ஏமாந்தால் அது பிழை, ஈமான்ல குறைபாடு, சிந்தனையை பாதிக்க இல்லை, யோசனையை பாதிக்க இல்லை. எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நினைக்க வேண்டும், எனக்கு அல்லாஹ் தந்த பகுத்தறிவு வேண்டி மட்டும் போதும். எனக்கு அல்லாஹ் தந்த அறிவு, பகுத்தறிவு, சிந்தனை, மூளை வேண்டிய மட்டும் போதும். யாரும் யாருடைய அறிவுக்குட்டாலும் நான் அடிமைப்பட வேண்டிய தேவையே இல்லை. தானா சிந்திக்க வேண்டும், வரலாற்றை எடுக்க வேண்டும், முன்னால் எடுத்து பின்னால் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒப்பீடு செய்து பார்த்து, ஆம் நான் எனது வாக்கை இவருக்கு தான் செலுத்த வேண்டும் என்று தானாக முடிவெடுத்து செலுத்த பழக வேண்டும். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, நாம் இந்த முடிவுக்கு வருகிறோம். இந்த காலத்தில் கண்ணியமாக வாழ்ந்த சமூகம் இன்ஷா அல்லாஹ் தேர்தல் எப்படி வந்தாலும் எமது கடமை நிறைவேற்றது. எமது பொறுப்பு கண்ணியமாக நடந்து கொண்டு அஹ்லாக்கை காட்டுற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. எனவே வல்ல அல்லாஹ் தஆலா கண்ணியமாக வாழ்வதற்கு நம்ம அனுகிரக தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமானோட வாழ தௌஃபீக் செய்வாயாக, இக்லாஸ் இஸ்திக்லாஸ் தருவாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், அரபு உலகத்தில் யா அல்லாஹ் முஸ்லிம்கள் சகோதரர்கள் யா அல்லாஹ் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், வீடு வாசல் இல்லாமல் யா அல்லாஹ் விக்கித்து நிற்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வருவாயாக. யா அல்லாஹ், அவருடைய இருத்தங்களை பாதுகாப்பாயாக, உயிர்களை பாதுகாப்பாயாக, உடைமைகளை பாதுகாப்பாயாக, மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மாறும் மரியாதையா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மௌத்தாவதற்கு நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹ்.